தமிழ் சினிமாவுல நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்து கொண்டிருப்பவங்க தான் யாரு அப்படின்னா, நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்கள். இப்ப ஜோதிகா அவர்கள் கல்யாணத்தப்ப அந்த விஷயத்துக்காக நான் ரொம்பவே பயந்தேன் அப்படின்னு சமீபத்தில குடுத்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. அப்படி அது என்னவாக இருக்குன்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் சூர்யாவுடனான திருமணம் குறித்து தான் ஜோதிகா அவர்கள் தன்னுடைய பேட்டியில மனம் திறந்து பேசியிருக்காங்க. தமிழ் சினிமாவினுடைய டாப் நட்சத்திர ஜோடிகள்னா சூர்யா, ஜோதிகான்னு சொல்லலாம். கெரியரினுடைய உச்சத்தில் இருக்கும்போது 2006ஆம் ஆண்டு ஜோதிகா சூர்யாவை கரம் பிடிச்சாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது படங்களில் கவனம் செலுத்தி வரக்கூடிய ஜோதிகா, சமீபத்துல மம்முட்டியின் ஜோடியாக காதல் தீக்கோர் படத்தில் நடிச்சாங்க. படமும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில பேட்டி ஒன்றில் தனது திருமணம் குறித்து அவங்க பேசியிருக்காங்க. "வடநாட்டில் பிறந்த நீங்கள் தமிழ்நாட்டில் மருமகளாக வந்தது உங்களுக்கு சவாலாக இருந்துச்சா? பயமா இருந்துச்சா? கவலைய தந்துச்சான்னு?" பல கேள்விகள் ஜோதிகா அவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு சட்டென பதிலளித்த ஜோதிகா, பயமாகத்தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் பொதுவாக திருமணம் அப்படின்னா ஒரு பயம் வரும். அதுபோல தான் எனக்கும் பயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிகா. வேறு எந்த பயமும் ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னவங்க, "இதுதான் என் வீடு என்று நினைத்து தான் உள்ளே போனேன்" அப்படின்னும் தனது நினைவுகள பகிர்ந்திருக்கிறாங்க. அதேபோல அவங்களுடைய மாமனார், மாமியாரை விட்டு இவங்க சென்னையை விட்டே போயிட்டாங்க. எதற்காக சூர்யாவை பிரிச்சுட்டு போனாங்க சிவகுமார் அவர்களிடமிருந்து அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசி வந்தாங்க. அப்ப கூட வந்து பார்த்தோம்னா, என்னைய மறுபடியும் சினிமாவுல திருமணத்திற்கு பின்னாடி நடிக்க சொன்னதே என்னுடைய அப்பா சிவகுமார் அவர்கள் தான். அதோட மட்டும் இல்லாம குழந்தை, குடும்பம் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. உன்னுடைய நடிப்புல மட்டுமே கவனம் இருக்கணும். நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படின்னு எனக்கு முதன்தலாக வந்து பார்த்தோம்னா, என்னைய அட்வைஸ் பண்ணி ஊக்கம் குடுத்ததே அவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தது எல்லோரையுமே மெய்சிலிர்க்க வச்சிருந்தது. என்னுடைய அப்பா, அம்மாவுக்கு கொரோனா பாதிப்புக்கு பின்னாடி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்கள கவனிச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அங்க போயிருக்கேன். பிள்ளைகளும் அங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு ஹிந்தியிலயும் வந்து பார்த்தோன்னா, இப்ப அதிகமாக கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க ஜோதிகா அவர்கள். இதையெல்லாம் தாண்டி அப்பா, அம்மாவிற்காக மட்டும் தான் நாங்க மும்பைல போய் செட்டில் ஆயிருக்கோமே தவிர, யாரையும் நாங்க பிரிச்சுட்டு போகல, பிரிஞ்சுட்டும் போகல. நாங்க எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குது, ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா ஒன்றாக இணைந்துருவோம். அத தாண்டி எல்லோருமே பலவிதமாக பேசி வராங்க. ஆனா, அது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்ததோ அத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஜோதிகா அவர்கள்.